தேவ கோவிந்தராஜ் ஐயாவை கௌரவிக்கும் பொருட்டு மேடைக்கு அழைக்கிறோம். முக்கியமான தேவ கோவிந்தராஜுலு அண்ணா வந்து ரொம்ப மாற்றுத்திறனாளிகள் சமுதாயத்திற்கு மற்ற நிறைய முதியோர் இல்லங்களுக்கு இந்த மாதிரி வந்து கோயம்புத்தூர் ஃபுல்லாக வந்து சேவை மட்டுமே அவரோட முழு மூச்சாக நடத்தி கொண்டுட்ருக்காரு. அதே மாதிரி ஒவ்வொரு அமாவாசையும் அவர் நிறைய பேருக்கு தர்ப்பணம் கொடுத்து இந்த மாதிரி நிறைய சேவைகள் செஞ்சிட்ருக்காரு. முக்கியமாக வந்து எங்கள் தாத்தாவோட அவர் பயணித்த காலங்கள் வந்து ரொம்ப சிறப்பானது. அவருக்கு வந்து அவரை வரவேற்கிறது நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். என்னோட அண்ணாவும் கூட 6 பாயிண்ட் அது பரவாயில்ல. வணக்கம். நிலைய வித்வான்கள்னு சில பேர் இருப்பாங்க. நிறைய சிறப்பு விருந்தினர்கள் பேசுனதுக்கப்புறம் நிலைய வித்வான் ஒரு 2 நிமிஷம் பேசுவார். அந்த மாதிரி நான் ஒரு நிலைய வித்வானாக இங்கே வந்திருக்கிறேன். இந்த பத்திரிகை விதைக்கப்பட்ட போது நான் சற்றேறக்குறைய 18-19 வருடங்களாக பத்திரிகை துறையிலே தொடர்ந்து பயணித்து வருகிறேன். 3-4 தோல்விகளை, மிகப்பெரிய தோல்விகளை அனுபவித்திருக்கிறேன். எவ்வளவு தோல்வினா 3 கோடி ரூபா லாஸ் பண்ணியிருக்க ஒரு பத்திரிகை நடத்தி. வெற்றிப்பாதை பேர், புத்தகத்தோட பேர் வெற்றிப்பாதை, ஆனால் நஷ்டப்பட்டது 3 கோடி. ஆனாலும் கூட இந்த புத்தகத்துறையிலே எனக்கு இந்த பதிப்பகத்துறையிலே மிகப்பெரிய ஆர்வம் உண்டு. அதனால் இப்போ கோவை மாவட்டத்தில் இருக்கிற சேவை நிறுவனங்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் சங்கம் என்ற பெயரில் ஒரு சங்கத்தை நடத்தி வருகிறோம். முக்கியமாக ஆதரவற்றோர் இல்லங்கள், விடுதிகள், அந்த மாதிரி நடத்துகிறவங்க எல்லாத்தையும் இணைச்சு நடத்திட்டு வரோம். அந்த சங்கத்தின் சார்பிலே சேவை முரசு என்ற பத்திரிகை சென்ற மாதம் துவக்கப்பட்டது. 2வது இதழும் இந்த மாதம் வந்திருக்கிறது. அந்த விழாவிற்கு வந்திருந்த போது தான் நமது சகோதரி கிருஷ்ணவேணி அம்மா கேட்டாங்க, இந்த மாதிரி ஒரு பத்திரிகை வேண்டும் என்று. பத்திரிகை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி மட்டும்தான் அவர்கள்ட்ட சொன்னேன். நிறைய ஜோதிட இதழ்கள் வந்து வெறுமனே நிறைய தகவல்களை சொல்லும், படிப்பதற்கு ஆர்வத்தை தூண்டாது. தப்பாக நினச்சிக்காதீங்க யாருமே. நிறைய ஜோதிட இதழ்கள் தோற்று போனதற்கு காரணம் படிப்பதற்கு ஆர்வத்தை தூண்டாது. துண்டு துண்டு செய்திகளை கரெக்டாக சொல்லப்போனால் பைபிளிக்கல் டெஸ்ட் மாதிரி இருக்கும். ஒரு பைபிளை படிச்சிங்கன்னா வெறும் தகவல் மட்டும்தான் இருக்கும், அது ஆர்வத்தை தூண்டாது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. டிசைனிங் அண்ட் இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணால் இந்த பத்திரிகை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். உண்மையிலேயே ஒரு அற்புதமான வடிவமைப்பாளரை கொண்டு நன்றாக வந்திருக்கிறது இந்த பத்திரிகை. நிறைய விஷயங்களை உலகிற்கு கொண்டு செல்ல போகிறது. அதற்கு நாங்களும் கூட இருக்க போகிறோம். நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான், தயவு செய்து ஆயில் சந்தா கட்டுங்கள். நீங்கள் வந்து இந்த வருட சந்தாலாம் கட்டாதீங்க, ஆயில் சந்தா கட்டுங்க. ஏன்னா ஆயில் இருக்க வரை இந்த பத்திரிகை இருக்க வேண்டும் என்கிற உறுதி நம்ம இடத்துல இருக்க வேண்டும். அதற்காக ஆயில் சந்தா கட்டுங்க. இன்றைக்கி இன்னொரு மிக அற்புதமான நாள். இவங்கெல்லாம் வந்து மருத்துவரும் சொல்ல மறந்து போன நாள். அதனால தான் நான் பேசுகிறேன்னு நானே கேட்டு பிடுங்கி மைக்க வாங்கிட்டேன். இன்றைக்கு மனநல நாள். உலகத்திலேயே மனநலத்தை பேணி காக்க வேண்டிய நாள் அப்படின்னு சொல்லி சர்வதேச உலகம் குறிப்பிட்டிருக்கிற நாள் 10/10. இந்த நாளில் இந்த புத்தகம் வெளிவருவது இன்னும் அதிகமான சந்தோஷமான நாள். ஏன்னா மனநலத்தை தரக்கூடிய செய்திகள் ஜோதிடத்திலே தான் இருக்கிறது. கண்டிப்பாக நாம் எப்பப்பெல்லாம் கஷ்டம் வருதோ உடனே ஓடி போய், அம்மா கிருஷ்ணவேணிமா இது எப்படிமா இருக்கும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். மனநலத்தை சீர் செய்யக்கூடிய, மனநலத்தை மனம் கெட்டு போயிருந்தால் அதை குறைக்கக்கூடிய தன்மை ஜோதிடத்திற்கு உண்டு. இந்த அற்புதமான நாளிலே இந்த புத்தகம் வெளிவருகிறது. வாழ்வாங்கு வாழ்ந்து குறைந்தபட்சம் 3 லட்சம் பிரதிகள் போக வேண்டும் என்பது எங்களது ஆசை. ஏன் சொன்னால் அந்த 3 லட்சம் பிரதி போச்சுன்னா தான் தமிழ்நாட்டில் பாதி பேருக்கு போய் சேரும். அவ்வளோதான். நல்ல விஷயங்கள் பதிப்பில் வர வேண்டும். யூடியூப் சேனல் பார்க்குறதுல கண்ணு கெட்டு போகணும்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்கான். சாரி, யூடியூப் சேனலில் வந்துட்டுருக்குது. இருந்தாலும் என்ன சொல்கிறதுன்னா, இந்த ரீடிங் புக்ஸ் இன் இது இல்லை மொபைல்லையோ லேப்டாப்லேயோ படிக்கிறதுல கண் ரொம்ப இதாகுதுன்னு சொல்கிறான். புத்தகம் படிப்பதிலே கண்கள் கூர்மையடையும், விலாசமாகும் புத்தி. அதனால் புத்தகத்தை படியுங்கள், நேசியுங்கள். குமுதம் ஜோதிடம் 30,000 தான் வருகிறது. ஆனால்
ஜோதிட முரசு 3 லட்சம் வர வேண்டும் என்று வாழ்த்தி 8 திக்கும் முழங்கட்டும் இந்த ஜோதிட முரசு பேரிகை கொட்டு என்று சொன்ன பாரதி ஸ்ரீனிவாசனின் பாதம் தொட்டு சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த முரசு 8 திக்கும் முரசு கொட்டும். 3 லட்சம் பிரதிகளோடு அடுத்த ஆண்டு விழாவிலே சிறப்பு விருந்தினராக குமுதம் ராஜகோபாலன் ஐயா 301 வயதில் வந்து நிற்பார் என்கின்ற வார்த்தைகளோடு இந்த நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான உரை, அற்புதமான விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்காங்க. பாராட்டுகள், வாழ்த்துக்கள் மிஸ். ஜீவோதலை சார்பாக வந்திருக்கும் சங்கர் சார், அவர் வந்து குறும்படங்கள் நிறையா ஒரு 5 நிமிஷம் 4 நிமிஷங்கிற மாதிரி நிறையா ஒரு சமுதாய அவேர்னஸ் கொடுத்துட்ருக்காரு. இப்போது சமீப காலமாக அவர் 2 வார்த்தை கூறணும்னு சொல்லிவர். வாங்க. கிருஷ்ணவேணி அக்கா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 4 வருஷமாக தெரியும். 4 வருஷம்னா ஜோதிடத்தில் இருக்கும்போதுலேருந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங்லேருந்து. அக்கா வந்து என்னை கூப்பிட்டு ஒவ்வொரு விஷயம் நான் ட்ரஸ்ட் மூலமாக பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் அக்கா கூப்பிட்டு அப்புறம் கவிதாக்கு அவங்க கூட வந்தாங்க. கவிதாக்கும் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் பார்த்திங்கன்னா சோசியல் அவேர்னஸ்க்காக வந்து இப்போ குறும்படம் 4 எடுத்திருக்கேன். நானுமே வேறு ஒரு சேனலில் எடுத்திருக்கேன். அதுவும் இல்லாமல் பிளட் டொனேஷன் அவேர்னஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாக பிளட் டொனேஷன் 24/7 பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நாங்கள். கோயம்புத்தூர், அப்புறம் கோயம்புத்தூர் தான் மெயினாக பண்ணிட்டு தலசீமியா குழந்தைங்க பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. தலசீமியா குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு பிளட் கொடுக்கணும். 15 நாளைக்கு பிளட்டு கொடுக்காட்டி அவங்க குழந்தைங்க பார்த்திங்கன்னா ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாகி இறந்துருவாங்க. அது யாருக்கு மோஸ்ட்லி தலசீமியா குழந்தைங்களை பற்றி தெரியாது. 100க்கு ஒரு 80 பேர்த்துக்கு தான் தெரியும் அதை பற்றி, மிச்சம் யாருக்கும் தெரியாது. அதாவது என்னென்னா குடும்பத்தில் இருக்க பசங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு பிளட் டொனேஷன் அவேர்னஸ் ஏற்படுத்தினால அவங்க வந்து தீய வழிக்கு போக மாட்டாங்க. என்ன ஒரு விஷயம்னா நம்ம பிளட்டு கொடுக்குறதுனால நம்ம உடம்பு நல்லாயிருக்கும். நம்ம பிளட்டு கொடுக்கணும் 3 மாதத்துக்கு பிளட்டு கொடுக்கணும் ஒரு அவேர்னஸ் நம்ம ஏற்படுத்தும் போது என்ன ஆகுனா அவங்க உடம்பு நல்லா பார்த்துப்பாங்க. அவங்க உடம்பு நல்லா. இப்போ அருள் கோகுல்தாஸ்னு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு 76 வயசாகுது. அவர் 158 பிளட்டு கொடுத்துருக்காரு. ஆனால் இது வரைக்கும் அவருக்கு சின்ன ப்ரெஷராக சுகராக கூட கிடையாது. அவர் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பயமாக தான் ஓடிட்டு இருப்பார். பிளட்டு கொடுத்து பழகுங்க ஃபஸ்ட்டு. அதாவது பிளட்டு கொடுக்குறதுனால வந்து இன்றைக்கி சமுதாயத்தை வந்து இன்றைக்கி கோயம்புத்தூர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட் தான் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு வந்து கோயம்புத்தூர் தான் ஆக்சிடென்ட் ஆகிட்டுருக்கு. அது காரணம் என்னன்னா ட்ரக்குனால தான். இன்றைக்கி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ட்ரக் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது பேப்பர் படிங்க வேணாம்னு சொல்லல. அதாவது என்ன ஒரு விஷயம்னா இந்த ட்ரக்கை வந்து நம்ம பசங்களுக்கு எப்படி வந்து ட்ரக் அவேர்னஸ் ஏற்படுத்தணும். பசங்களோட ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் பேசுங்க. ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் பேசுங்க, அதிகபட்சம் வேணாம். 5 நிமிஷம் பேசுங்க. 5 நிமிஷம் பசங்களோட பேசும்போது பசங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி கொடுக்குற பேரண்ட்ஸை பார்த்திங்கன்னா ஓடிட்டுருக்கோம், அவசரமான விதத்தில் நாங்கள் ஓடிட்டுருக்கோம். நாங்கள் வந்து பசங்களை கண்டுக்க முடியாது. யாருக்காக ஓடுறீங்க? உங்கள் பசங்களுக்காக தான் ஓடுறீங்க. அப்போ அந்த பசங்களே கண்டுக்க முடியாதப்போ நீங்கள் எதுக்கு ஓடி என்ன பிரயோஜனம் அந்த பசங்களுக்காக? அதனால வந்து பசங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு டெய்லி பேசி பழகுங்க ஃபஸ்ட்டு பசங்கள்கிட்ட. பசங்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விஷயம்னா அம்மா அப்பா அன்பு கிடைக்கல. நம்ம காலேஜில் போகிறாங்க, அவங்க பசங்க வேறு மாதிரி போகிறாங்க. இன்றைக்கி காலேஜில் பசங்க இன்றைக்கி கோயம்புத்தூர் ட்ரக் அவேர்னஸ் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ட்ரக் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிட்டு இருக்கு. 75 கிலோ 35 கிலோ சுந்தராபுரத்தில் 35 கிலோ போன வாரத்தில் பிடிச்சாங்க. அப்படி ட்ரக் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க நேர்மறை இடத்துல வந்து எதிர்மறை இடத்துல தான் போகிறாங்க. அது காரணம் என்ன? பேரண்ட்ஸ் ஒரு காரணம். அதனால் என்ன ஒரு விஷயம்னா பேசுங்க, பசங்கள்கிட்ட பேசுங்க, நல்லா ஜாலியாக இருங்க. பசங்களை வாரத்துக்கு ஒரு நாளாக வெளியில் கூப்பிட்டு போங்க. பசங்களை உங்கள் கண்காணிக்கு வச்சுருங்க. அதுக்காக தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வாய்ப்பை கொடுத்த கிருஷ்ணவேணி கவிதாக்கு நன்றி. ஜோதிட முரசு பத்திரிக்கை வந்து மேலும் மேலும் வளரும். எங்களோட சப்போர்ட் எப்போதுமே இருக்கும். நன்றி, வணக்கம். நம்மளுடைய இந்த புத்தகத்துடைய இந்த அமைப்பு முழு ஒத்துழைப்பாக எந்த நிமிஷம் கூப்பிட்டு நான் சொன்னாலும் சரிங்கக்கா நான் செஞ்சு கொடுத்துறேன் அப்படின்ட்டு ஸ்கந்தவி கிரியேஷன் மேடம்ஜி அவர்களை அனைவருடைய சார்பிலும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த சின்ன வயசில் நிறைய கிரியேட்டிவ் அவங்கக்கிட்ட என்னோட அந்த டிசைனிங் ஒர்க்கு எல்லாமே வந்து அழகாக வந்து இந்தளவுக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா புத்தகம் என் கைக்கு வர வரையும் அவங்க தான் பொறுப்பு. அப்படின்னா பார்த்துங்க எவ்வளோ பொறுப்பாக அவங்க எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோமா. உண்மையான குரலில் கடவுள் வாழ்த்து பாடிய எங்கள் வீட்டு பக்கத்து வீடு அப்படின்னு சொல்லுவேன். அப்பேற்பட்ட மிகப்பெரிய குருஜி எஸ்பிபி குரலுக்கு சொந்தக்காரரான சுந்தரசாமி அவர்களை கௌரவிக்கும் பொருட்டு
இன்னொரு பாட்டு. அதே போல் வந்திருக்கக்கூடிய ரவி சார் அவர்களும் ராஜா சங்கர் அவர்களும் கண்டிப்பாக 2 சேனல் போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் 2-3 விஷயம் முடித்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு நல்ல எப்படிங்க ஸ்ட்ராங்காக 4 வார்த்தை சொன்னாலும் நச்சுங்கிற மாதிரி ஏதாவது கர்ணநாதன் ஏதோ ஒரு டாபிக் எடுத்து பேசுங்க. ஏன்னா 2 சேனலும் வெயிட்டான சேனல் வந்திருக்காங்க, லைவில் வரக்கூடிய அமைப்பில் இருக்கனால. அதே போல் மணிகண்டன் சார் அவர்களும் அதே போல் புத்தகத்தில் யார் எழுதுனாங்க அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு நிமிஷம் சொல்கிறேன். கேரளா மணிகண்டன் சார் வந்து சமீப காலத்தில் தான் கொஞ்சம் அப்படியே வெளியே வராரு டிவி சேனல் யூடியூப்பில். அவரையும் நம்ம வந்து பொதுவாக இலவச ஜோதிட குரூப்பு அப்படின்ட்டு நம்ம வச்சுருக்கோம். 650 பேர் இருக்காங்க. ஸோ திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் இரவு 7 மணிக்கு இலவசமாக நாங்கள் வகுப்பெடுப்போம், ஆண் பெண் ஜோதிடர்கள் எல்லாமே. அதில் தான் எனக்கு இத்தனை பேர் தமிழ்நாடு ஃபுல்லாக எனக்கு கிடச்ச வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லணும். ஸோ அதில் நிறைய ஆசான்கள் பேசியிருக்காங்க. 133வது வாரம் போயிட்டுருக்கு. இப்போ அதுக்கு ஒரு டிசைன் பண்ணி அவங்களுடைய பெயர் பட்டம் என்ன தலைப்பின் கீழே பேசுகிறாங்க இதெல்லாம் நம்ம போட்டு சொல்லிகிட்ருக்கோம். இப்போ ராஜா சங்கர் சாரும் அப்படி தான் இலவச ஜோதிட கிளாஸ் எல்லாம் ரொம்ப சிறப்பாக எடுத்துகிட்ருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜோதிட இதில் வந்து ஒவ்வொரு ஜோதிடர்களை நாங்கள் சம்பாரிச்சு வச்சுருக்கோம், அப்படி தான் சொல்லணும். ஏன்னா இந்த அறிமுகம் தான் நம்ம இப்போ யூடியூப் சேனலில் பேசுகிறோன்னா மக்கள் வாடிக்கையாளரை விட இந்த ஜோதிடர்களுடைய சப்போர்ட்டு ரொம்ப ரொம்ப நமக்கு ஒரு ஒத்துழைப்பாக இருக்குது. அவங்க தான் 4 பேர்த்திட்ட போயிட்டு அவங்க ஊரில் அவங்க பிரபலியம் நீங்கள் கேட்டுக்குங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது. அப்போ இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம தெரிகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஒவ்வொரு பாடுபட்டு கொண்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும் நம்ம அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம குழுவில் நான் மோட்டிவேஷன் கொடுப்பேன். அதனால தான் வளர்வோம் வளர்ப்போம்னு வச்சுருக்கேன். ஒவ்வொரு என்னோடய ஜோதிட நட்பு வட்டாரத்தில் சகோதரிகளாகட்டும் அதே போல் சகோதரன்களாகட்டும் எல்லாத்துக்குமே நான் ஊக்குவிக்கும் பொருட்டு சொல்லுவேன். ஏதாவது ஒரு வாய்ப்புகள் கிடச்சிச்சின்னா உடனடியாக நான் வந்து இந்தாங்க புதிய யுகத்தில் பேச கிடச்சிருக்கு, கலைஞர் டிவியில் பேச வாங்கன்னு சொல்லி எப்பயுமே நான் ஒரு 10 பேரோடு தான் போவேன், தனியாக நான் போகவே மாட்டேன். அது எல்லாருக்குமே தெரியும். தன்னிச்சையாக நான் வந்து இந்த ஜோதிட உலகத்துக்கு வரவே இல்லை. கொரோனா பீரியடில் உடனே ஒரு குரூப் ஆரம்பித்தேன். அப்படியே நிறைய விஷயங்கள் நம்ம படிப்படியாக செய்ய ஆரம்பித்தோம். தனக்குன்னு ஒரு சங்கத்தை உருவாக்கினேன். 4 ஆண்டுகளாக கவர்மெண்ட் அப்ரூவ்டு வாங்கி முறைப்படி இந்தியன் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சு ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் நம்ம அதில் வந்து பதிவிட்டு சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ நிறைய விஷயங்கள் ஒவ்வொருத்தரும் செஞ்சிட்டு இருந்தாலும் நம்மளுடைய விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்து ஜோதிடத்துறையில் பெரிய ஒரு புள்ளியை தொடணும். நிறைய பேத்துக்கு நிறையா டாக்டர் சார் சொன்ன மாதிரி சேவை மனப்பான்மையோட மனமுகந்து நம்ம செய்யணும். என்னத்துக்கு நம்ம பிறந்தோம் அப்படிங்கிறத விட எப்படி வாழ்ந்தோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக வாழ்ந்துட்டு போனால் போதும் அப்படிங்கிற ஒரு அவாதான், வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்மளுடைய பிஜேஎம்டிசி தலைவர் பொதுச் செயலாளர் சிவகுமார் ஜீவ மேடைக்கு வரவேற்கிறோம். அதே போல் விஜயன் சார் அவர்களையும் பிஜேஎம்டிசியில் வந்துட்டு அவர் வந்து ரெகக்னைஸாக இருக்கக்கூடிய ஒரு ஆலோசகர், மிக அற்புதமான பேச்சாளர். பேசுவதற்கு இங்கே டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால ஒரு சில வார்த்தைகள் பேசலாம். பிரதீப் சார் வந்து அவரும் பெரிய போஸ்ட்டில் வந்துட்டு இணை பொதுச் செயலாளராக இருக்காங்க. இவங்க எல்லாம் நட்பு வட்டாரத்தில் சகோதரியாக எனக்கு ரொம்ப ஒரு விஷயத்தெல்லாம் நிறைய விஷயம் நமக்கு எடுத்து சொல்லுவாங்க. நம்மளும் அடியேனும் அதில் பொருளாளராக இருக்கிறோம். பிஜேஎம்டிசியில் வந்துட்டு ஒரு பொருளாளராக அமைப்பை கொடுத்தவங்க கவிதா மேடம் தான். ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக்கொண்டு இப்போ ஐயா ஒரு செவிக்கு விருந்துங்கிற மாதிரி ஒரு உற்சாகத்துக்காக ஒரு நல்ல ஒரு ஆன்மீக பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிக்குள் போவோம். என்னை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நானே சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் எனக்கு தெரியாது இங்கே இருக்கிறவங்களுக்கு. ஐ எம் ரிட்டையர்டு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஃப்ரம் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஸ்பெக்டரேட் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ்லேருந்து. பிறகு நான் இங்கே வந்து வீடு கட்டி செட்டில் ஆகியிருக்கேன். கடந்த ஒரு 25-30 வருஷமாக லைட் மியூசிக்கில் நிறைய சாங்ஸ் நிறைய பாடிட்டுருக்கேன். ராஜ் டிவி, சன் டிவி, மற்றபடி எல்லா டிவிக்கள்லேயும் போட்டிகள்லையும் பாடியிருக்கிறேன். இப்போவும் சில கரோக்கி சாங்ஸ் மாதிரி எல்லாம் பண்ணிகிட்ருக்கிறேன். அது நிகழ்ச்சிகள் யாராவது வந்து
பண்ணணும் அப்படின்னா என்னை கூட தொடர்பு கொள்ளலாம். இப்போ உங்களுக்காக இன்னொரு ஒரு சிவன் மீது ஒரு பாடலை பாடலாம் இருக்கிறேன். அனலான தேகம் கொண்டு அருணாச்சலம் நிறைந்து மலையான திங்கமாக ஆளும் ஈஸ்வரா. ஓம் ஓம் ஓம். அனலான தேகம் கொண்டு அருணாச்சலம் நிறைந்து மலையான லிங்கமாக ஆளும் ஈஸ்வரா. ஸ்ரீ பரமேஸ்வரா அருணகிரீஸ்வரா. ஸ்ரீ பரமேஸ்வரா அருணகிரீஸ்வரா. சன்னதிக்குள் உன்னை காண மெய்சிலிருக்குதே. சன்னதிக்குள் உன்னை காண மெய்சிலிருக்குதே. அருணாச்சலேசா அருணாச்சலேசா. ஓம் நமச்சிவாய. அருணாச்சலேசா அருணாச்சலேசா. அனலான தேகம் கொண்டு அருணாச்சலம் நிறைந்து மலையான லிங்கமாக ஆளும் ஈஸ்வரா. அதுதான் இதுதான் எதை சொன்னாலும் எல்லாமே உன் கோலம் அருணாச்சலா. அதுதான் இதுதான் எதை சொன்னாலும் எல்லாமே உன் கோலம் அருணாச்சலா. ஆவுடை மேலே ஜோதிலிங்கம் அற்புதமாக தெரிகிறதே. எளிதாக உண்மைகள் புரிகின்றதே. எளிதாக உண்மைகள் புரிகின்றதே. உன்னை எண்ணும் போதே என்னை மறந்தோமே. உன்னை எண்ணும் போதே என்னை மறந்தோனே. அருணாச்சலேசா அருணாச்சலேசா. ஓம் நமச்சிவாய. அருணாச்சலேசா அருணாச்சலேசா. அனலான தேகம் கொண்டு அருணாச்சலம் நிறைந்து மலையான திங்கமாக ஆளும் ஈஸ்வரா. என்னுள் நீதான் உண்மையும் நான் தான் எனும் லீலை செய்கின்ற அத்வைதமே. என்னுள் நீதான் உண்மையும் நான் தான் எனும் லீலை செய்கின்ற அத்வைதமே. பாதியும் நீயே பரமனும் நீயே. பாதியில் தோன்றும் நீதானே. சிவலீலை செய்கின்ற கைலாசனே. சிவலீலை செய்கின்ற கைலாசனே. அண்ணாமலையானே அர்த்தநாரீசா. அண்ணாமலையானே அர்த்தநாரிநாதா. அருணாச்சலேசா அருணாச்சலேசா. ஓம் நமச்சிவாய. அருணாச்சலேசா அருணாச்சலேசா. அனலான தேகம் கொண்டு அருணாச்சலம் நிறைந்து மலையான லிங்கமாக ஆளும் ஈஸ்வரா. ஸ்ரீ பரமேஸ்வரா அருணகிரீஸ்வரா. ஸ்ரீ பரமேஸ்வரா
அருணகிரீஸ்வரா சன்னதிக்குள் உன்னை காண மெய்சிலிருக்குதே, சன்னதிக்குள் உன்னை காண மெய்சிலிருக்குதே. அருணாச்சலேசா அருணாச்சலேசா ஓம் நமச்சிவாய. அருணாச்சலேசா அருணாச்சலேசா. தேங்க்யூ. ஓம் நமச்சிவாய். நமக்கு வந்துட்டு வந்த மாதிரி ரொம்ப சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். சிறப்பாக பாடிய அவருக்கு தேவர் பிலிம்ஸ் தயாரிக்கும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் வாய்ப்பு வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக நன்றி. இது அனைத்துக்கும் கிருஷ்ணவேணி மேடம் தான் வந்து இது ஒரு கண்டிப்பாக எங்கள் தேவர் பிலிம்ஸ் மீண்டும் பொதுப்பொழிவுடன் ஆரம்பிக்கிறோம். அனைத்து நிகழ்ச்சிகளிலும் உங்களுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக தான். கண்டிப்பாக தேங்க்யூ. ஏது வாழ்க சார் வந்து இப்போ கவிதை நடையோட, ஏன்னா புரட்டாசி மாதம் நாராயணனை பற்றி ஒரு நாராயண டிவோட்டி பேசினா தான் நமக்கெல்லாம் ஒரு நிறைவாக இருக்கும். அதனால் ஒரு சில வார்த்தைகள் பேசுறதுக்கு கூப்பிடும். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜோதிடரை பற்றி தான் பேச தெரியும். இவங்க சொல்கிற மாதிரி கவிதைகளும் பேசலாம். கவிதை கேட்குற வயசு யாரும் இல்லை, அது எல்லாத்தையும் கடந்து வந்துட்டோம். எப்படி கவிதைகளை கேட்கிற வயது அல்ல, அதையும் கடந்து வந்துட்டோம். இப்போது 2 விஷயம் பேசலாம். தமிழை சிறப்பு தமிழ், கொங்கு தமிழ், கோவை தமிழ், தமிழை இன்பத்தமிழ், செந்தமிழ், வந்தமிழ், மென்தமிழ், எல்லா தமிழுக்கும் சொந்தம் கோவை தமிழ். அந்த கோவை தமிழில் நம்முடைய ஜோதிடம் அது முரசாக ஒலிக்கிறது, ஒரு பறையாக இடி இடிக்கிறது. முரசும் பறையும் ஒரு அரசாங்கத்தின் அடையாளங்கள். இவங்க இந்த அடையாளத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த அடையாளம் ஆணிவேராக ஆலமரமாக தழை தோங்குவதற்கு எல்லாம் வல்ல காஞ்சி வாசாய வித்மகே சாந்த சொரூபாய தீமகே தன்னோ சந்திரகேந்திர பிரச்சோதயா மகா பெரிவ அருளோடு அடியார்கள் வாழ, அரங்கநகர் வாழ, சடகோபன் தன் தமிழ்நூல் வாழ, கடல்சார் மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே மற்றும் ஒரு நூற்றாண்டு இருந்து எம்மையும் இந்த ஜோதிட முரசையும் வாழ்விப்பாயாக ராமானுஜர் அருளோடு எனது குருநாதர் அன்போடு. ஏன்னா குரு காட்டிய வழியில்தான் எல்லாரும் பயணம். எவன் ஒருவன் குருவை மறந்தானோ அவன் குல வம்சம் தடைக்காது என்பது. அந்த குருநாதரின் ஆசியோடு இந்த குழுமமும் இந்த முரசும் 8 திக்கும் ஒளிபரப்பும். நம்ம கிருஷ்ணவேணி கேஎஸ் நாளுமே 23. 2 என்பது சந்திரன், 3 என்பது குரு சந்திரம். 3 கிரகத்துக்கு மட்டும்தான் அந்த யோகம் உண்டு. குருவின் நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் அல்லது குரு செவ்வாய் சாரத்தில் ஏறி இருந்தாலும், அந்த குரு சுக்கிரன் சாரத்தில் ஏறி இருந்தாலும், குரு சந்திரன், குரு செவ்வாய், குரு சுக்கிரன், குரு சந்திர யோகம், குரு மங்கள யோகம், பிருகு மங்கள யோகம். இது ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்கும். விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு மட்டும்தான் இருக்கும். ராசியில் துலாத்தில் இருக்கும் குரு சந்திரனா, குரு சுக்கிரனாக, அம்சத்தில் குரு செவ்வாயாக மேஷத்தில் போய் உட்காரும். ஜென்ரலாக அவங்க சந்திரனோட ராசியாக இருக்காங்க. ஆக விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் யார் பிறந்தாலும் எந்த கிரகம் நின்றாலும் அவர்களுக்கு இந்த 3 யோகங்களும் செய்தே தீரும். சரி, ஒரே ஒரு சிற்றுரை மட்டும் முடிச்சுக்கிறேன். கோல் கண்ட வள்ளுவனும் குரல் தந்த வள்ளுவனும், நல்லா புரிஞ்சுங்க, கோல் தந்த வள்ளுவனா ஜோசி நாம, குரல் தந்த வள்ளுவனும் தான் திருக்குறள். வலிமை என்ற அதிகாரத்தில் 460வது ஒரு குறள். எடுத்தவொடனே வந்தவொடனே ஜாதகத்தை பார்த்துடக்கூடாது. அதில் ஒரு சென்டென்ஸ் அற்புதமாக அப்பயே சொல்லிட்டார். வினை வலி, தன் வலி, மாற்றான் வலி, துணை வலி, தூக்கி செயல். ஒருவன் எந்த ஜாதகத்திற்காக, எந்த ஜாதகத்தில் என்ன செயலுக்காக வந்திருக்கிறான் என்பதை சீர்தூக்கி ஆராய்ந்து பார்க்க வேண்டும் சொன்னான். அதை ஜோதிடமாக எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம்? ஒரு ஜாதகம் அது வினை வழி, தன் வழி
அதில் எத்தனை கிரகம் சுயசாரத்தில் இருக்கிறது, மாற்றான் வழி பகைசாரத்தில் எத்தனை கிரகம் இருக்கிறது என்பதை, துணை வழி எத்தனை கிரகம் சப்போர்ட்டட் இருக்கு என்பதை ஆராய்ந்து பார்த்து தூக்கி செயல். இதுதான் இந்த வள்ளுவத்தினுடைய குறள். வலிமை என்ற அதிகாரத்தில் 460வது குறளில் இந்த குறளை சொல்லியிருக்கார். எப்போ? நம்ம முப்பாட்டம் வள்ளுவன். அந்த வள்ளுவனும் இந்த வள்ளுவனும் அப்போதே சொல்லிட்டான். அதனால் வினை வழி, தன் வழி, மாற்றான் வழி, துணை வழி, தூக்கி செயல். ஜாதகத்தில் எடுத்த உடனே பார்த்த உடனே பரிகாரமோ பார்த்த உடனே பலனும் சொல்லக்கூடாது. ஒரு ஜாதகத்தில் எத்தனை கிரகம் சுய வலிமை, எத்தனை கிரகம் பகை வலிமை, எத்தனை கிரகம் சமம் நட்பு வலிமை என்பதை ஆராய்ந்து பார்த்து சொல். ஜோதிடம் அற்புதமாக வரும். இந்த பொன்னான வாய்ப்பு கொடுத்த கிருஷ்ணவேணி அம்மாவுக்கும் நம்ம கோவை தமிழுக்கும் கொங்கு மண்டலத்திற்கும் கோடான கோடி நன்றிகளும் நமஸ்காரங்களும். விடைபெறுகிறேன். பத்திரிகை அற்புதமான பேச்சு. ஒவ்வொரு ஆசான்கள்கிட்டையும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படியே ஒவ்வொருத்தரும் வந்து வாய் திறந்தாங்கன்னா அப்படியே ஆர்வமாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு நிறைய எல்லாருமே யூடியூப் சேனல்லையும் டிவி சேனல்லையும் பேசிகிட்டு இருக்கக்கூடியவங்க. ஸோ அடுத்தபடியாக மிக சிறப்பான நிகழ்வுகள் போயிட்டுருக்கு. பார்க்கு இந்த ஹோட்டலை இடத்த பிஜேபி ஒரு போஸ்ட்டில் நல்ல பிரபலியமாக இருந்தவர் சரவணன் அப்படிங்கிற 2-3 தடவை கூப்பிட்டேன். நீங்கள் நடத்திக்கங்க மேடம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னார். அவர் இந்த இடத்த நமக்காக இலவசமாக தான் கொடுத்தார். அதனால் அவருக்கு பெரிய பாராட்டுக்கு தெரிவிச்சுக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஈகை குணமும் தான தர்மமும் நம்மளை தலை காக்கும் அப்படிங்கிறத விட நம்மளுடைய சந்ததியவே வளர்த்தி கொண்டு போகிறதுக்கு நம்ம நிறைய புண்ணியம் செஞ்சு வச்சுட்டு போகணும். அதுதான் இப்போ லயன்ஸ் கிளப் தலைவர் மிக சிறப்பானவர், நல்ல நண்பர், உறவினரும் கூட. பாலண்ணாவை மேடைக்கு அழைக்கிறோம் கௌரவப்படுத்தும் விதத்தில். சில ஒரு பொறுப்பில் இருந்தாலும் என்னோட ரொம்ப சகோதரியாக இருந்து ஒவ்வொரு விஷயமும் ஆலோசனை செய்து சுவாமிஜி கௌரவப்படுத்துவார். டாக்டர் வித்யா மேடம் அவர்களை நம்ம மேடைக்கு அழைக்கிறோம். கவிதாஜி அவங்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிப்பார். பிஜேஎம்டிசி பொதுச் செயலாளர் சிவகுமார் ஜி அவர்கள் சேலம் அவர்களை கௌரவிக்கும் பொருட்டு வரவேற்கிறோம். மீண்டும் சொல்கிறேன், எல்லாருமே நல்ல பேச்சாளர்கள். நேரம் ஏன்னா 12:30க்கு நம்ம முடிக்கிறோம்னு சொல்லியிருக்கோம். இப்படி நேரம் என்னம்மா ஃபேஸு தெரியல. தினமலர் பேப்பர்லேயும் ஆடு கொடுக்கலான் இருக்கோம். ஸோ எல்லோரும் என்னோடய வளர்ச்சிக்கு நீங்கள் தான் அப்படிங்கிறது. பிரதீப் தம்பி வந்து மிக சிறப்பான விவசாய இது சங்கத்திலையும் நம்மளுடைய பிஜேஎம்டிசியில் இணை பொதுச் செயலாளரும் மாநில லெவலில் போஸ்டிங்கில் இருக்காங்க. நல்ல ஒரு நட்பு, நல்ல ஒரு தம்பி. நமக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அக்கா நான் இருக்கேன் அப்படிம்பார். அப்படி இயல்பான எளிமையான குணமுடையவர். அவரை வரவேற்று நன்றியுடன் பாராட்டு தெரிவிக்கிறோம். அடுத்த செயலாளர் எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் சங்கமாக இருந்தாலும் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த விசுவாசம் அப்படிங்கிறது இருந்தாவே நம்ம நட்பு வட்டாரம் பெருகும். எப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் மதிப்பு இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் கௌரவம் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் திறமைகள் இருக்குது. ஆனால் அந்த நான் அப்படிங்கிற அகந்தை மட்டும் ஆகாது. அப்போ எனக்கு எதுவும் தெரியாது, நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து ஒரு பொறுப்பில் வந்து தலைமைத்துவக்கு கொண்டு போயிட்டே இருக்கும். அப்பேற்பட்ட ரொம்ப பெரிய பேச்சாளர் கார்த்தி அவர்களையும் சென்னையிலேருந்து நமக்காக வந்திருக்காங்க. நம்மளுடைய மிகப்பெரிய தொழிலாளர் சங்கத்தில் மாநில செயலாளராக
தேசிய செயலாளராக செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய கார்த்திஜி அவர்களை நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். அடுத்தபடியாக மிகப்பெரிய சகோதரியாக நட்பு வட்டாரமாக நம்மளுடைய இந்த பிஜேஎம்டிசி தொழில் சங்கத்தின் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் ஒரு பில்லர்ம்பாங்க. அந்த மாதிரி பில்லரில் இவங்களும் நானும் இருக்கேங்க்கா அப்படின்னு சென்னையிலேருந்து வந்திருக்கக்கூடிய தேசிய மாநில செயல் தலைவி அம்சவள்ளி அவர்களை மேடைக்க அன்போடு அழைக்கிறோம். கௌரவிக்கும் பொருட்டு சுவாமிஜி அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். அடுத்தது யூடியூப் சேனலில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் யூடியூப் சேனல் இருக்குது. இப்போ நம்மளோட சூரிய மீடியா இருக்குது. அதுபோல் கரூர் அப்படின்னா நான் பிறந்த மண்ணுங்க. கரூர் எங்கள் ஊர். அந்த ஊரில் கரூர் அஸ்ட்ரோ ஆன்லைன் அப்படின்னு குறுகிய காலத்தில் 2 இயர்ஸ் இருக்குங்களா சார்? ஆமாம், 2 இயர்ஸில் ரொம்ப ரீச் ஆகி ஒவ்வொரு மாவட்டமாக அவர் மாநாடு, அதே போல் கருத்தரங்கம், நேரடி கருத்தரங்க மீட்டிங் நடத்தி பிரபலிய ஜோதிடர் கர்ணநாதனை பற்றி ரொம்ப அழகாக பேசக்கூடியவர் ரவிசார மேடைக்கு அன்போடு பண்போடும் அழைக்கிறோம். குருஜி சார். தம்பிரான் சுவாமிகள் ரவிசாருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். திருச்சி டீம் வந்திருக்காங்க. நம்ம துணை இணை ஆசிரியர் கூட்டிகிட்டு வாங்க. தேங்க்யூ சார். நம்மளுடைய புத்தகத்தின் ஒரு பேராசிரியர், எம்ஃபில் நிறைய டிகிரி படிச்சிருக்கார் சார். உங்களை அப்படி இருக்கக்கூடிய அமைப்பில் நான் கேட்டேன். ஏன்னா நான் சீதாலட்சுமி ராமசாமி கல்லூரியில் தான், பிராமணர் கல்லூரியில் தான், பெண்கள் கல்லூரியில் தான் படித்தேன். அதனால் திருச்சி மண்ணுக்கு நம்ம ஒரு போஸ்டிங் கண்டிப்பாக கொடுக்கணுன்ட்டு துணை ஆசிரியராக வரணும் அப்படின்னு அவர் பேரை விட ஒரு 4 வரி பட்டங்கள் போட்டு அனுப்பிச்சார். சரி, இவர் தான் கரெக்டாக இருக்கும், நமக்கு துணை ஆசிரியராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா சுக்கிரன், வெள்ளிக்கிழமை சுக்கரன் அப்படிங்கிற ஒரு புனைப்பெயரோட செந்தில் சார் அவர்களை, சுக்கரன் செந்தில் சார் அவர்களை கௌரவிக்கும் பொருட்டு அழைக்கிறோம். நன்றியுரை சுக்கரன் செந்தில் சார் அவர் தான் பேசுவார். அக்ஷயா அப்படிங்கிற ஒரு பெரிய நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனத்தின் அக்ஷயாவில் இவர் ஆன்மீகம், சிவனுடைய லிங்க ஆராய்ச்சியில் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு 2 கட்டுரை எழுதி கொடுத்தார். அறிவழகன்ஜி அவர்களை கௌரவிக்கும் பொருட்டு எல்லாரும் பாராட்டுகள் தெரிவிக்க வேண்டும். எல்லாருமே நான் சொல்லப்போனால் இப்போ தான் நேரில் பார்க்குறேங்க. அதை நான் கண்டிப்பாக சொல்லிடணும். ஏன்னா ஒரு சிலர் இந்த ஊரில் இருக்கவங்க, ஒரு சிலர் மட்டும்தான் நம்ம அபயம் சீதாராமன் முதல் கொண்டு இப்போ தான் நேரில் பார்க்குறேன். அந்தளவுக்கு நம்மளுடைய முகம் பார்க்கலைனாலும், ஏன் அப்படின்னு மீண்டும் சொல்கிறது என்னென்னா, நான் நிறைய சேனல்ஸில் பேசனால மேடமை கண்டிப்பாக நம்ம போய் பார்க்கணும், அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும் தான் இங்கே வந்திருக்கவங்க எல்லாத்துடைய எண்ணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் சொன்ன உடனே ஒவ்வொருத்தரும் ஒரு பொறுப்பில் இருந்து தன்னுடைய பொறுப்புகளையும் தள்ளி வச்சுட்டு வந்திருக்க அனைவருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ திருச்சியிலேருந்து வந்திருக்கக்கூடிய விஜயன் சாரை கௌரவிக்கும் பொருள் என்னுடைய இந்த ஊரில் நான் வந்ததுலேருந்து ரொம்ப நட்பு, மிக சிறப்பான எந்த ஒரு நிகழ்வுக்கும் யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட அறிமுகப்படுத்தணும் எல்லாமே எனக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய உறவினரும் நட்பு ஆகிய நயன் பாலனாவுக்கு வணக்கத்தையும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அதே போல் ராகவேந்திரர் கோயிலில் ஒரு நல்ல நட்போடு இருக்கக்கூடிய வடிவேலன்னா இது போல நிறைய பேரை நம்ம அழைச்சிருந்தோம். சில சூழ்நிலைகள் காரணமாக அவங்க ஏதோ ஒர்க்கிங்கில் போயிட்டு அனுப்பும்போது. சார் ரெடி ஆகிட்டீங்களா? ரவி சார் எங்கே அதுக்குள்ள போயிடுறீங்க? கண்டினியூவாக போயிட்டுருக்கு. நம்ம கேப் விடாமல் நிகழ்வுகளை சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 16 பேர் ஆர்டிக்கல் கொடுத்துருந்தாங்க. இதில் நம்ம இப்போ ஒரு 7 பேர்த்தோட தான் நம்ம போட்டிருக்கோம். எல்லாத்தோடையும் கண்டினியூவாக மாதம் வரும். ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறது என்னென்னா,
ஒரு நீங்கள் கோயில் வச்சுருந்தா கூட அந்த கோயிலுடைய கட்டுரை வரலாறை நம்ம செய்தியாக கொடுக்க போகிறோம். அதே போல் நேரடியாக கூட நம்ம அந்த கோயிலோட ஆய்வு என்ன, அதோடைய சிறப்பம்சம் என்ன, ஆகம விதிகள் என்ன அப்படிங்கிறது கூட நம்ம சொல்லலாம். ஆன்மீகம் சார்ந்து ஜோதிடம் அப்படிங்கும்போது உங்கள் சங்கத்துடைய வளர்ச்சி, சங்கத்துடைய விளம்பரங்கள் என்ன நிகழ்வுகள் இருக்கோ அதையும் நம்ம விளம்பரத்தில் கொடுக்கலாம். ஏன்னா நம்ம விளம்பரம் ஒன்று தான் நம்ம ஊக்கத்துணையாக இருந்து எல்லா இடத்துக்கும் பயணிக்கக்கூடிய விஷயம். அப்போ நல்ல மீடியா வந்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருந்தாலும் புத்தகம் நல்லா இருந்து அதில் நிறைய நம்ம படிக்கக்கூடிய அமைப்பு, நல்ல ஆசான்கள் எழுதுறாங்க, நல்ல கட்டுரை இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதை வந்து நம்ம பிரமிப்பாக வாங்கி படிப்போம். அந்தளவுக்கு கொண்டு போகணும்னு தான் நம்ம செதுக்கி நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஸோ எல்லாருமே எழுத வரலாம், எல்லாருமே உங்களுடைய விளம்பரங்களை கொடுக்கலாம். நீங்கள் எந்த துறை சார்ந்து இருந்தாலும் இன்விடேஷன் இப்போ வந்து சனாதன தர்ம சங்கம் நம்மளுடைய இதில் போட்டிருக்கேன். அதில் உறுப்பினராக சேரணும்னா கூட சேரலாம். இது தமிழ்நாடு ஃபுல்லாக பயணிக்கக்கூடிய நூலாக இருக்குது. இப்போ 2000 புத்தகம் தான் போட்டிருக்கேன். 11 மாவட்டத்துக்கு இந்த நூல் வந்து 200 புத்தகம் 300 புத்தகமாக கேட்டிருக்காங்க. எல்லாமே எனக்கு நாளையிலேருந்து வேலைப்படும். எல்லாமே நம்ம வந்து போஸ்டரில் நம்ம அனுப்பணும். ஸோ ஒவ்வொருத்தருடைய ஒத்துழைப்பு அவசியம் நம்மளுடைய எதிர்கால ஜோதிட முரசுக்கு வேணும் அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு ரவி சாரை நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். ஹலோ, மைக் இல்லை, இங்கிட்டே ஹலோ ஹலோ இல்லைங்க, நான் அனைவருக்கும் வணக்கம். நான் கரூரில் இருந்து ரவி ஜெயக்குமார் ஆகிய அகத்திய ஜோதிட வித்யாலய அறக்கட்டளை என்ற நிறுவனத்தை நிறுவி ஒரு 19 கருத்தரங்கு நடத்தியிருக்கிறேன். 18 கருத்தரங்கு நடத்தியிருக்கிறேன். 19வது கருத்தரங்கம் வருகிற 16ஆம் தேதி துறையூரில் இனிதே நடக்க உள்ளது. அனைவரும் வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது கிருஷ்ணவேணி மேடம் மூலம் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. ஆனால் அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தில் சிறப்பாக இருப்பாங்க. நம்ம வந்து கர்ண அடிப்படையில் ஜோதிடத்தில் கர்ணம்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அந்த அடிப்படையில் பயணித்து தான் வந்துட்டு இருக்கிறேன். அந்த அடிப்படையில் இப்போ இன்னைக்கு ஓடுற நிகழ்வு 1:30 மணி வரைக்கும் ஓடுற நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா பவகர்ணம் அப்படிங்கிற ஒரு சண்டம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த 1:30 மணி நேரம் 1:30 மணி வரைக்கும் பவகர்ணம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. பவகர்ணங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் முதன்மை கர்ணம். கர்ணத்திலே முதல் கர்ணம் பவகர்ணம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு விழா ஆரம்பிச்சிருக்கிறது பவகர்ணத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா? ஒரு விழா எந்த ஒரு சிறப்பு நிகழ்ச்சி செஞ்சாலும் பவகர்ணத்தில் செஞ்சீங்கன்னா அந்த விழா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ அதுக்கு அதிபதியாக வரவர் சூரியனும் செவ்வாய், அவர் 2 பேருமே கவர்மெண்ட்டுக்கு அதிபதி. சரிங்களா? அப்போ அரசுக்கு அதிபதி அப்படிங்கிற அடிப்படையில் சூரியன் பவகர்ணத்தில் அதிபதியாக இருக்கிறதுனால இன்னைக்கு 10ஆம் தேதி இருக்கிறதுனால 1 நம்பர் சூரியனை குறிக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் சூரியனை குறிக்கும் என்பது அடிப்படையில் இன்னைக்கு விழா அற்புதமாக அதாவது வெளிச்சம் காட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ நானும் பவகர்ணம் தான். இப்போ இந்த கரண்ட் இல்லாத நேரத்துல எதையும் பேசுறதுக்கு அடைச்சிட்டாங்க. சரிங்களா? அப்ப பவம்னா என்ன? சூரியன் சொன்னேன். சூரியனும் செவ்வாய் தான். செவ்வாய்ங்கிறது வேகம். சரிங்களா? சூரியன் என்பது பிரதிபலம், அதாவது வெளிச்சம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். முதல் வெளிச்சமே சூரியன் தான். அப்ப சூரியன் இல்லாம எந்த பொருளும் இயங்காது அப்படிங்கிற அடிப்படையில அவன் முரசுங்கிற அடிப்படையில அரசுங்கிற அடிப்படையில ஒரு பத்திரிகையை நிறுவி அதுக்கு பொறுப்பாசிரியர்களா இருந்து மேடம் அவங்க விழா தொடங்கி அனைவரையும் அழைச்சு இப்படி ஒரு சிறப்பான நேரத்துல சிறப்பான கொண்டாட நேரத்துல கொங்கு தமிழ்ல ஐயா பேசுற மாதிரி கேதுவாள் ஐயா பேசுற மாதிரி கொங்கு தமிழ்ங்கிறது எல்லா பேரும் சுவாரஸ்யமா கேட்கக்கூடிய ஒரு தமிழ். அந்த அடிப்படையில இந்த பவகர்ணங்கிறது ஒரு சுவாரஸ்யமான கர்ணம் அப்படிங்கிற அர்த்தம். பவத்தின் அதிபதி யார் அப்படின்னா சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பவகர்ணத்துடைய விலங்கு என்ன? சிங்கம். சரியா? சிங்கம் என்ன செய்யும்? அது கர்ச்சிக்கும் போதும் சரி, அதாவது மற்ற விஷயத்துல அதாவது வேட்டையாட போகும்போதும் சரி தன்னுடைய குறிக்கோள்ல கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற அர்த்தம். அதாவது எந்த ஒரு வேலை எடுத்தாலும் அந்த வேலையில பின் வாங்காத குணம் யாருக்கு உண்டு அப்படின்னா சிங்கத்துக்கு உண்டு அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. ஒரு வேட்டையாட போகும்போது அதாவது பின்வாங்காத கூட ஏன் வருது? காட்டுக்கு ராஜான்னு பேர் கொடுத்துருக்காங்க. யார் காட்டுக்கு ராஜான்னு பேர் கொடுத்துருக்காங்க? சிங்கத்துக்கு தான் காட்டுக்கு ராஜான்னு பேர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏன் மற்றவனுக்கு எல்லாம் காட்டுக்கு ராஜான்னு பேர் கொடுக்கலையே? அப்போ காட்டுக்கு ராஜான்னு பேர் கொடுக்காத காரணம் என்ன? ஏன் இதுக்கு மட்டும் பேர் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது காட்டுக்கு ராஜான்னு சிங்கத்துக்கு பேர் கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு
சரியா? சிறுத்தையோட வேகமா போகுமா? போக முடியாது. சரியா? அப்போ எதுவுமே இல்லாத இடத்துல அப்போ ஒரு விஷயம் வந்து ஒரு விலங்கு வந்து என்ன செய்யுது? காட்டுக்கு ராஜான்னு பேர் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? வேட்டைக்கு போனா பின்வாங்காத குணம் அதுகிட்ட இருக்கும். சரிங்களா? மீதி விலங்கு எதுவா இருந்தாலும் பின்வாங்குற குணம் இருக்கும். இதுகிட்ட மட்டும்தான் பின்வாங்காத குணம் இருக்கும். யானைகிட்டே யானையே சண்டை போட போச்சுன்னா யானை அடிச்சா உயிர் போயிருந்து தெரிஞ்சாலும் கூட அதுகிட்ட இருந்து போராட்டம் பண்ணுமே தவிர ஒரு ஸ்டெப் கூட பின்வாங்க. சரிங்களா? எதிர்த்து நிற்கும். அப்படிங்கிற குணம் இருக்கிறதுனால காட்டுக்கு ராஜா சிங்கம்னு சொன்னாங்க. சரிங்களா? அப்ப ஒவ்வொரு விலங்குலையும் எவ்வளவு தத்துவமான ஒரு அமைப்பு இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில இப்ப இந்த கருத்தரங்கமாவது மற்ற நிகழ்வுகளாவது எல்லாமே அந்த டயத்துல ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வெற்றிக்கான அடையாளம் சொல்லுவாங்க. அதனாலதான் நம்ம நாட்டோட தேசிய சின்னம், அதாவது தேசிய விலங்கு வேற, நம்ம நாட்டோட தேசிய விலங்கு புளிய கொடுத்துருக்காங்க. ஆரம்ப காலத்துல என்ன இருந்துச்சுங்க? சிங்கமா தான் இருந்துச்சு. சரியா? அதாவது எல்லாமே புளிய வந்து வேட்டையாடுறதுனால அதுல இருந்து தவிர்க்கணுங்கிறதுக்காக தான் புளியா கொண்டு வந்தாங்க. சிங்கமா இருந்ததை புளியா கொண்டு வந்தாங்க. ஆனால் காட்டுக்கு ராஜாங்கிற சிங்கங்கிற மாதிரி சிங்கம் வந்து நம்ம எப்படி தத்துவமா நடக்கும் அப்படின்னா, வீட்டுல ஒரு 4 குழந்தைங்க பிறந்திருந்தா கூட அதுல ஒரு குழந்தை பவகரத்துல பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தையுடைய தனித்துவம் அருமையா தெரியும். அப்படி வித்தியாசமா தெரியும். என்ன காரணம்? ஏதாவது வீட்டுல ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தா ஃபர்ஸ்ட் அந்த குழந்தை தான் போய் ருசிக்கணும்னு சொல்லி அந்த பொருளை எடுத்துக்கும். சரிங்களா? மற்ற குழந்தைங்க அப்புறம் தான் கொடுக்க முடியும். அப்போ அந்த பவங்கிறது ஆட்டோமேட்டிக் இயங்குது. இப்ப பவத்துல பிறந்தவங்க என்ன செய்வாங்க? வேகமா பேசுவாங்க. அப்படி இப்ப மேல சொல்லும் போதே என்ன சொன்னா, அவர் தான் கரண்ட் இல்லாத இடத்துல வேகமா பேசுவார்னு சொல்லி நினைச்சாங்க. நான் பவகாரத்துல பிறந்தவன். சரிங்களா? அப்போ அது பிரபஞ்சமா சொல்லி அழகுது. நான் பவகாரத்துல பிறந்தது மேடம் தெரியாது. சரிங்களா? ஆனா இதுதான் சூட்சமம். உள்ளுக்குள்ள அங்கதான் அடங்கி இருக்கு. சரியா? அப்ப சூரியனும் அங்கதான் இருக்க, செவ்வாயும் அங்கதான் இருக்க. பவகாரத்தின் அதிபதி சூரியனும் செவ்வாயும். ஏன் சூரியன் செவ்வாய் கொடுக்குறாங்க அப்படின்னா, சூரியன் முதல் கர்ணம், அதாவது கர்ணத்திலேயே முதல் கர்ணம் சூரியன். அதாவது அப்ப பவகர்ணம். அப்ப பவம் என்னங்க? சூரியன் அர்த்தம். சரிங்களா? அப்ப இன்னைக்கு ஓட திதி என்ன திதி அப்படின்னா சதுர்த்தி திதி. பாருங்க, திதி அற்புதமா பங்கு எடுத்திருக்கு. என்ன பங்கு எடுத்திருக்கு? சதுர்த்தி திதிக்கு அதிபதி ஒருத்தர் இருக்கார். யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா புதன். சதுர்த்தி திதிக்கு அதிபதி யாருங்க? புதன். புதன் என்னங்க? புத்தகமா? இன்னைக்கு புத்தகம் பாருங்க. அப்போ அந்த ஒரு திதியை வந்து அதுதான் சொல்லுவாங்க, திதியை பிடிச்சா விதியை வெல்லலாம். சூச்சமா சொல்லி வச்சிருக்கேன். திதியை பிடிச்சா விதியை வெல்லலாம். திதிக்கு அதிபதி கணநாயகன் யாருங்க? சுக்கிரன். சரிங்களா? அப்ப சுக்கிரன் ஆணுடைய விந்துல வரக்கூடிய விந்தணு தான் சுக்கிரன். அவர் மூலம் தான் ஒரு கரு உருவாகும். அந்த கரு உருவானது மூலம் தான் ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை தான் விதி. அதுதான் நம்ம புரிஞ்சுக்குங்க. நம்ம லக்கணம் போடுறோமா இல்லையா? ஒரு ஜாதகத்தில் லக்கணம் போடுறோமா இல்லைங்களா? அப்ப லக்கணம்ங்கிறது என்னங்க? விதின்னு சொல்லுவீங்க. என்னன்னு சொல்லுவீங்க? லக்கணத்தை விதின்னு சொல்லுவீங்க, சூரியனை கதின்னு சொல்லுவீங்க, சந்திரனை மதின்னு சொல்லுவீங்க. சரியா? அப்போ லக்கணங்கிறது விதி. அப்ப இந்த லக்கணம் எங்க இருந்து வந்துச்சு? லக்கணம் எங்க இருந்து வந்துச்சுங்க? சுக்கிரனுடைய விந்தணுல தான் வந்துச்சு. சரிங்களா? அதுக்கு தான் சொல்லுவேன், விதியை பிடிச்சா எதை பிடிக்கும்? விதியை பிடிச்சா விதியை விடலாம். திதிங்கிறது எதுங்க? சுக்கிரன். திதிக்கெல்லாம் அதிபதி யாருங்க? சுக்கிரன். அப்போ இன்னைக்கு ஓடுற திதி என்ன அப்படின்னா சதுர்த்தி திதி. சதுர்த்திக்கு அதிபதி யாருங்க? புதன். அந்த புதன் தான் புத்தகம், எழுத்து, இது எல்லாத்துக்கும் அதிபதி. அப்படி இருக்கிற அடிப்படையில இன்னைக்கு என்ன செஞ்சாங்க? புத்தக திறப்பு விழா அப்படிங்கிற ஒரு ஜோயிட புரசு அப்படிங்கிற ஒரு அருமை. ஜோயிடத்துக்கும் புதன் தான். சரியா? புத்தகத்துக்கும் புதன் தான். சரிங்களா? அவங்களுக்கே தெரியாது சதுர்த்தி திதியில வச்சிருக்காங்க. அப்ப சதுர்த்தி திதி எதை உணர்த்துது அப்படின்னா புத்தக வெளியீட்டுனாவே உணர்த்துது. அதுல பவகரத்துல செஞ்சிருக்காங்க. பவகரங்கிறது வெற்றிக்கு அடையாளம். புது சேவை எது செஞ்சாலும் சரிங்க, நீ புது காரியம் எதை பண்ணாலுமே பவகரத்தை செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். சரிங்களா? அந்த காரியம் வெற்றி அடைங்கிறது சூட்சமான கருத்து அதுக்குள்ள இருக்கு. ஒரு காரியம் நம்ம வெற்றி அடைதா அப்படின்னு தோல்வி அடைகிறதுக்கு மற்றவங்க போய் கேட்க தேவையில்லை. அன்னைக்கு பவகரத்துல எதிர்பாராம அமைச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும்? 1ஆம் தேதியில அமைச்சாலும் அப்படித்தான், பவகரத்துல அமைச்சாலும் அப்படித்தான், சூரிய நட்சத்திரத்துல அமைச்சாலும் அப்படித்தான். அதான புகழ் கிரகம். அப்ப இது 3மே வந்து ஒட்டு போயிருக்கு. அதுலயே புத்தகம் தான் வெளியிடுறேன் அப்படிங்கிறது. அப்போ சதுர்த்தி திதி சம்மந்தப்படுது. நம்மளுக்கு என்ன திதி சம்மந்தப்படுதுங்க? சதுர்த்தி திதி சம்மந்தப்படுது. அப்ப எதுவுமே ஜோதிடம் சம்பந்தம் இல்லாம எந்த காரியம் நடக்காதுங்க. சரிங்களா? 9 நவக்கோள்களும் சமத்துவத்தோட தான் எல்லா காரியமும் நடக்கும். சரிங்களா? அந்த அடிப்படையில அதாவது இப்ப நீங்க ஐயா பேசும்போது மருத்துவத்தை பத்தி அருமையா பேசிட்டு போனாங்க. சரியா? அதை ஒரு சில விஷயத்தை நம்ம பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதாவது மருத்துவ எல்லா ஜோதிட நவக்கிரகங்களும் மருத்துவத்துக்குள்ள இருக்குது. முன்னையெல்லாம் மருத்துவம் பார்க்கணும்னா ஜோதிடத்தை தான் பார்க்க போவாங்க. டாக்டர்களை பார்க்கறதுக்கு முன்னாடி யாரை பார்க்க போவாங்க? ஜோதிடர்களை தான் பார்க்க போவாங்க. என்ன வியாதி இருக்கு, என்ன சூழ்நிலை, எப்ப மருந்து கொடுத்தா இதை காப்பாற்றலாம் அப்படிங்கிறதுக்கு ஜோதிடரை வச்சு தான் அணுகுனாங்க. அந்த
உள்ளுறுப்புக்கு யார் குரு வந்து எதுக்கு அதிபதி? உள்ளுறுப்புல எதுக்கு அதிபதியா இருக்கார்? அதாவது கல்லீரலுக்கு அதிபதியா இருக்கார். ஏன்னா மனித உறுப்புல உள்ளுறுப்புல உள்ள இருக்கிற ராஜ உறுப்புல அதாவது கல்லீரல் தான் என்ன செய்றீங்க மிகப்பெரிய உறுப்பு. அந்த அதுதான் முக்கிய பங்கு வகிக்குது. உடம்புல இருக்கிற கழிவுகளை எல்லாம் வெளியேற்ற பவர் எதுங்க? கல்லீரல் தான் சுத்தப்படுத்துது எல்லாமே. அது வந்து எது வழியா பயணிக்குதுங்க? பித்த பை வழியா கழிவுகள் வெளியேறுது. அப்போ கல்லீரல் யாரு? குருவுக்குரியவர். ரைட், ஓகே. அப்போ அந்த கல்லீரல் குருன்னு சொல்றோம்ல, ஒரு அப்ப குருனா என்ன? மஞ்சள்ங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. இப்ப இது எந்த நோய் வந்தா அந்த கல்லீரலை கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறத, அந்த கல்லீரல் நோய் கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா எதன் மூலம் தெரிஞ்சுக்கலாம்? வெரி குட். மஞ்சள் காமாலை மூலம் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி வச்சிருக்காங்க. அப்ப மஞ்சள் என்னங்க? குருவா? அப்ப அந்த மஞ்சள் காமாலை எதுங்க? கண்ணுல தெரியுமா? அப்ப ஒரு கல்லீரல் நோய் பாதிக்கப்பட்டா எதன் மூலம் தெரிஞ்சுக்கலாம்? கண் மூலம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறான். இது ஒவ்வொரு கிரகத்துக்கும் இருக்கு. நான் குரு கிரகத்துக்கு மட்டும் சொல்றேன், சரிங்களா? அப்ப குரு வந்து அதாவது கல்லீரலுக்கு அதிபதி. கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்கு, ஒரு மனுஷனுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம்? கண்ணை வச்சு தெரிஞ்சுக்கலாம், சரியா? அப்ப கல்லீரல் பாதிக்கப்பட்டது எது வழியா தெரிஞ்சுக்கலாம்? கண்ணை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அந்த கண்ணுல என்ன வியாதி மூலம்? மஞ்சள் காமாலை மூலம். மஞ்சள் காமாலை மூலம் அவருக்கு பாதிப்பு ஏற்படும், அவர் உடல்நிலை சரிவாக்கப்படும், அதாவது நோய் வந்து தொந்தரவுக்கு ஆளாக்கப்படும். இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்ப கிரகங்கள் அற்புதமா ஒவ்வொரு விஷயத்தையும் கொடுத்து பதிவு பண்ணி இருக்கிறது உண்மைங்கிற விஷயத்தை அது தெளிவுபடுத்துது அப்படிங்கிற அர்த்தம் உண்டுங்க. அப்ப குருங்கிற கிரகம் ராஜ கிரகம், சரிங்களா? அப்போ அதாவது ராஜ கிரகம் அப்படிங்கிற அடிப்படையில ராஜ உறுப்புகள் அப்படிங்கிற அடிப்படையில ஒரே ஒரு உறுப்பு தான் நான் சொல்லியிருக்கிறேன். மீதி இந்த 4 உறுப்பு இருக்கு. அந்த 4 உறுப்புக்கு அடுத்த கருத்தரங்கத்தில் வாய்ப்பு கிடைத்தால் அந்த கருத்துக்களை பதிவு பண்றேன் என்று கூறி விடைபெறுகிறேன்.